அனைவருக்கும் வணக்கம் தான். தமிழ் அனுசூயா கற்பனை தமிழிலிருந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வு, அதாவது SGT அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் கிரேட் டீச்சர். அவருக்குரிய தமிழ் பாடத்திற்கான வகுப்பு 4 இடம்பெறுகின்ற அகர முதலி பற்றிய கருத்துக்களை காண இருக்கின்றப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அகர முதலி. அண்டை நாடு, பக்கத்து நாடு, அண்ணல் கருணை உடையவர், அற்புதம் வியப்பு அல்லது புதுமை, அதிகம் மிகுதி, அதிகரித்தல், மிகுதல், அதிர்கின்ற, ஒலிக்கின்ற, அபத்தமான பதில்கள், பொய்யான விடைகள், அவசியம், தேவை, அயல் கதிர், கதிரவன். அடுத்ததாக ஆச்சரியம், வியப்பு, ஆசி, வாழ்த்து, ஆட்டாங்கொள்ளு, ஆடுகட்டும் இடம், ஆற்று ஒனா, தாங்க முடியாத, ஆமோதித்தன, உடன்பட்டன, ஆயத்தப்படுத்துதல், தயார் செய்தல், ஆர்வம், ஈடுபாடு, ஆள், ஆலமரம், ஆவி, விழு, ஆனந்தம், மகிழ்ச்சி, இயைந்து, பொருந்தி, ரசிகர்கள், சுவைஞர்கள். அதாவது ரசித்தல் என்றால் சுவைத்தல் அர்த்தம். எனவே அதனை அனுபவிப்பவர்கள் சுவைஞர்கள் என்று கூறுவார். ரசிகர்கள் பாருங்கள், முன்னால சேர்த்துக்கின்றார்கள். அதான் நம்முடைய தமிழ் மொழி. ராகம், இன்னிசை, லகுவான, எளிமையான, இன்சொல், இனிமையான சொல், விண்ணல், துன்பம், உற்சாகம், மகிழ்ச்சி அல்லது ஊக்கம், எண்ணும், நினைக்கும், எதிரொலி, ஒலியை கேட்டு மீண்டும் ஒலித்தல், அதாவது எதிராக ஒலிப்பது. ஆப்போசிட் அப்படிங்கிறது கிடையாது, மீண்டும் பொருள். சரிங்களா? அடுத்ததாக எண்ணில், எனக்குள், ஓலை கொட்டான், ஓலையால் செய்யப்பட்ட சிறு கூடை, கனிந்து, பழுத்து, காவாக்கால், காக்கா விட்டால், அதாவது பாதுகாக்கா விட்டால், கிரீடம், மணிமுடி, குனிந்து, வளைந்து, வேதி, விளையாட்டு பேச்சு, கொடி அடுப்பு, பக்க அடுப்பு, கொடியோன், துன்புறுத்துபவன், சவாரி, பயணம், சிந்தை, மனம், சீர்கேடு, ஒழுக்க குறைவு, சுகம், இன்பம் அல்லது நலம், சுருதி, ஒரு வகை இசை வகை, சூழ்ச்சி, தந்திரம், செருமியது, இருமியது, செவிசாய்த்தல், கேட்க விரும்புதல், சேதாரம், வீணாதல், சோகாப்பர், துன்பப்படுவர், தன்னென் கதிர், நிலவின் ஒளி, தன்னகம் குளிர்ச்சின்னு அர்த்தம். அப்ப குளிர்ச்சியான கதிர் அப்படிங்கிறதால நிலவின் ஒளி. தத்துவம், உண்மை நிலை, துயரம், துன்பம், குளிர், இளம் இலை, தையல, பெண்கள், தைரியம், துணிவு, தொலைவு, தூரம், நித்தம், நாள்தோறும், நிரூபித்தல், மெய்ப்பித்தல், நுண்மை, நுட்பம், பரம்பரை, தொன்று தொட்டு, பழுதான, பயன்படுத்த முடியாத, பாதிப்புகள், விளைவுகள், பாரம்பரியம், தொன்று தொட்டு அல்லது பரம்பரை, புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை, பொதி, மூட்டை, பொறாமை, வாழ்வு, பொறை, அடக்கம், போற்றுதல், புகழுதல், போலி, ஒன்றனை போன்றே இருத்தல், மரியாதை, நேர்மையான ஒழுக்கம், மன்னர், அரசர், மனமார்ந்த, மனம் நிறைந்த, மாசு, குற்றம் அல்லது அழிப்பு, மாட்டாங்கொழு, மாடு கட்டும் இடம். ஏற்கனவே நம்ம பார்த்தா ஆட்டாங்கொழு இல்லைங்களா? முளைப்பாரி, நவதானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்து நிறைந்திருக்கின்ற மண் பாண்டம். அந்த திருவிழாவும் போது பார்த்தீங்கன்னாக்க தலை மேல வச்சு கொண்டு வருவாங்க. ஒரு மண் பாண்டத்துக்குள்ள அவையெல்லாம் சிறு அளவுக்கு முளைச்சு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். சரிங்களா? அடுத்து முறியடித்து, தகர்த்து, மெய்ப்பொருள், உண்மை பொருள், லேசாய், மெதுவாய், வம்பு, வீண் பேச்சு, வல்லமை, வலிமை, வரம்பு, எல்லை, வருந்தியது, துன்பம் அடைந்தது, வன்சொல், கடுஞ்சொல், விசேஷம், சிறப்பு, வியப்பு, ஆச்சரியம், என் உலகம், பரந்த உலகம்,
விரைவில், வேகமாக. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பரந்த, இல்லற, இடைநற அப்படின்னு என்ன அர்த்தம்? விரிவாக இருக்கின்ற உலகம்னு அர்த்தம். அகன்று விரிந்த உலகம் என்கின்ற பொருள். வெட்கம், நாணம், வெட்ட வெளி, திறந்த வெளி, வேளாண்மை, உழவு, வேலை, நேரம். 4ஆம் வகுப்பினுடைய அகர முதலி சொற்கள் பார்த்தோம்னா இவற்றையெல்லாம் நன்றாக ஒரு முறை வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்றாக சொல்லி பழங்கு. ஏன்னா இது நமக்கு தேர்வில் பார்த்தோம்னா பொறுத்துக்க வரலாம், அல்லது இந்த சொல்லின் பொருள் என்று வினா அமையலாம். அதை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன், அவற்றையும் இணைத்து பதிவுங்கள். நன்றிப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.